கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க, கருநாள் கூட. அனைவருக்கும் இனிமையான எனது உளம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க ராசி பலன்களை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் மேசம் முதல் மீனம் வரையிலான லிங்க் அந்தந்த ராசி நேம்க்கு நேராக கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராசி பலன்களை நீங்க பார்த்துக்க முடியும். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட சித்தர்கள் வாக்கின்படி 2 சிம்பிளான விஷயங்களை கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒன்று என்னன்னா, உங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. 2வது, உங்க சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். இந்த 2ஐயும் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 17ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம், தை மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க, மேலும் கரிநாள் கூட. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 7 குடையவனும் 4 குடையவனும் ஒன்றாக இணைந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள யோகம் இருக்க நண்பர்களே. குரு பகவானும் சனி பகவானும் சுக்கிரனின் பார்வையில் உள்ளது. ராசிக்கும் ராசி அதிபதிக்கும் குரு பார்வை கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்க நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் 5 குடையவன் 9 குடையவன் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களின் நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு இனிமை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் இன்றைய தினம் நடைபெறும். இன்றைய தினம் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா காணப்படுது நண்பர்களே. மாணவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கல்வியில் இருக்கு. கல்வியில் புதிய ஆர்வம் இல்லாத மாணவர்களுக்கு கூட ஆர்வம் பிறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்ட்ரெஸ்டா நீங்க புதிய விஷயங்களை மாணவர்கள் கத்துக்கிறதுல ஆர்வம் செலுத்துவீங்க. உயர்கல்விக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ வரும். உங்களது கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுக்கான நாளை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும். விளையாட்டுத்துறை சார்ந்த வீரர்களுக்கு இந்த தினம் நிறைய பரிசுகள் கேடயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு என அனைவருக்குமே சூப்பரான ஒரு நாள் அன்னைக்கு அமையும். அலுவலக பணியிருக்கிறவர்களுக்கும் ஒரு அருமையான தினமாக அமையுங்க. எந்த துறையாக இருந்தாலும் சரி அலுவலக பணிகள் இந்த தினம் மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகளை உங்களுக்கு தருவதாகவே அமைந்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் புதிதாக ஏதாவது மாற்றங்கள் உங்கள் அலுவலக பணியிலேயே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க நீங்கள் கண்டிப்பாக தயங்கக்கூடாது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுதே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர் செக்யூர்டாக இருக்க நண்பர்களே. அது ப்ரமோஷனாக இருக்கலாம் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமாக இருக்கலாம். எந்த விதமான ஒரு மாற்றங்கள் உங்கள் அலுவலக பணியில் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே. அலுவலகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான நல்ல வாய்ப்புகள் இடத்திலும் கண்டிப்பாக உங்களுக்கு கூடி வரும். எனவே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இன்னைக்கு நல்ல சான்ஸ் கிடைக்க பயன்படுத்திக்கங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு செயல்படுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சில திருமண வரன்கள் வாசல் தேடி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு இப்பொழுது உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்குங்க. உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை வரன்களை நீங்கள் கண்டிப்பாக பரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இணக்கமாக போக வேண்டியது அவசியம். அதன் மூலமாக உங்களது அலுவலக பணிகள் சிறப்பாகவே அமையும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு முக்கியமானவர்களுடன் நீங்கள் பேசும்பொழுது கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக் கொண்டு பேசுவது ரொம்ப அவசியம். உங்களது காதலர்கிட்ட பேசும்போதையும் அதே போலதான இருக்கணும். நீங்க இன்னைக்கு ரொம்ப விழிப்புணர்வாக உங்க காதலர்கிட்ட பேச வேண்டியது அவசியம். சில முக்கியமான விஷயங்களை அவர் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மதிப்புமிக்க பரிசுகள் மூலமாக உற்சாகமான நேரங்கள் உங்களால் உருவாக்க முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பரிசுகள் கொடுத்தாலும் உங்கள் காதலரை உங்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அவர் உங்களை கொஞ்சம் விலக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. அதனால சின்ன சின்ன மன வருத்தங்கள் உங்கள் காதல் வாழ்க்கை இன்றைய தினம் இருக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் குழந்தைகளின் கல்விக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் கூடுதலாக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம வேலை செய்வீங்க. நீங்க ஓய்வு நேரங்கள்ல தனிமையில தான் இருக்கணும் அப்படின்ட்டு விரும்பக்கூடிய தனிமை விரும்பியாக இன்றைய தினம் இருப்பீங்க நண்பர்களே. இன்றைய தினம்
உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான இல்லற வாழ்க்கையில அவர் கொஞ்சம் அப்செட்டா இருந்தாரு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் அமைதியாக இருந்து விடுவது நல்லது நண்பர்களே. மூடுக்கு தகுந்த மாரி இன்னைக்கு நீங்க மௌனம் காத்து செயல்படுவது, உங்களுக்கு நல்ல பலன்களை இல்லற வாழ்க்கையில அமைத்து தரும். மனமகிழ்ச்சியில் உருவாக்க கண்டிப்பாக உங்களது இல்லற வாழ்க்கையில் நீங்கள் மௌனம் காப்பது, உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க உதவிகரமா இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமா 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவது என்னன்னா, ஒரு பொதுவான நமது ராசி பலன்கள் நல்ல ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, அந்த வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நீங்க கிடைக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா, அதுக்காக இந்த 2 விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க. கடகம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் நிறங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒயிட் கலர் மற்றும் சாண்டல் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. 2 நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் இன்றைய தினம் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மனசுல இருக்கக்கூடிய கவலை எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால புத்துணர்வான ஒரு கலகலப்பான சூழ்நிலை கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். மனதில் புதுமையான நல்ல சிந்தனைகள் மேம்பட்டு காணப்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனசு இன்னைக்கு நல்ல தெளிவாக நல்ல சிந்தனைகளுடன் உங்களுக்கு காணப்படுங்க. அது உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தரும். இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதுமையான சிந்தனைகள் கண்டிப்பா இருக்கு. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மாணவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கல்வியில காத்திருக்கு. நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். அதை லாபகமாக பிடித்து நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் மிக மிகச் சிறப்பாக உங்களால் அமைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. நல்ல முன்னேற்றத்திற்கு இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆன்மீகம் தொடர்பான சில விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கிறதுனால அதிர்ஷ்டகரமான இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக அனுபவித்து உணரக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வரவுகள் மூலமாக உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய யோகம் இருக்கு. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஆனா என்னன்னு தெரியல, எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கக்கூடிய தம்ஸ் அப் பட்டன் அழுத்தி உங்க லைக்கை நீங்க தெரிவிக்கலாம். இதன் மூலமாக நமது வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் லைக் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும். மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாகவும் அது அமையும் நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசி நண்பர்களாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க ராசி பலன்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் அல்லது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மளோட இணைந்திருங்கள் நண்பர்களே. அது ரொம்ப அவசியம். உங்களது பொன்னான கருத்துக்களும் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் நாளை தின புதிய வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.